அஜித் அரசியலுக்கு வந்துருவாரு அப்படின்னு திமுக பயந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க. அது நிச்சயமா உண்மையா? அவரை வர சொல்வதற்கான ஒரு முயற்சி இங்கே நடக்குது. அதனால அஜித்தினுடைய தீவிரமான எதிரிங்கிறவர் விஜய் தான். நாளைக்கு விஜய்க்கு ஒரு மரியாதை இங்கே கிடைக்கும் பொழுது அது ஏன் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் அஜித். ஆனா ஏற்கனவே அஜித் சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த அரசியல் எல்லாம் உடன்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே சினிமாக்காரர்கள் சொல்லுவது நீங்க நீர்ல தான் எழுதணும். சீமானும் விஜயும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேர்களுடைய பல மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் காரில் ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஈஸியாக பேசிகிட்டே போகிறாங்க. ஒரு 1 hour 2 hours இந்த ட்ராவல் நடக்குது. அப்புறம் திரும்ப கொண்டு வந்து சீமான் வீட்டில் இறக்கி விட்டு போகிறாரு. இதெல்லாம் இப்போ சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் நிச்சயமாக சீமான் தோல்வியை தான் தழுவார், அது சந்தேகம் இல்லை. அப்போ விஜய் ஆதரவு கொடுத்து ஒருத்தர் தோக்குறாருன்னா விஜயினுடைய வேல்யூ குறையும். சீமான், விஜய், தொல் திருமாவளவன் இவங்க சேர்றதுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இப்போது மாநாடு கண்டிப்பாக இப்போ நடக்கும் அப்படின்னு இன்னும் ஒரு மாதங்களோ இல்லை ஒரு 2 மாதங்களுக்குள்ளேயே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது விஜயனுடைய பிறந்தநாள் 50வது பிறந்தநாள் வரப்போகுது. மாநாடுங்கிறது அக்டோபரில் தான் நடக்குது. செப்டம்பரில் இந்த படம் வந்துடும். அதுக்கப்புறம் அக்டோபரில் தான் மாநாடு. இது திருச்சிங்கிறாங்க, திருநெல்வேலிங்கிறாங்க, பல தகவல். விஜய் சீமான் இவர்களுடைய கூட்டணி இணைஞ்சா இதில் முதல்வர் வேட்பாளர் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு தொடர்ந்து இவங்க பேசுகிறத பார்க்கும் பொழுது எனக்கு சீமான் ஒரு படி இறங்கி வந்திருக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேவோட தாவைக்கா அவங்களோட கொள்கைகள் அறிவிச்சதுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்க வந்தால் நாங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நிச்சயமாக அதிமுகவோடு விஜய் கூட்டணி வைக்கவே மாட்டார். பழி வாங்கிறதுக்காக தான் விஜய் அரசியலுக்கு வந்தார். உன்னுடைய பதவியை வச்சு தானே என்ன நீ சென்ற, உன் பதவிக்கே நான் வந்தேன்னா நீ என்ன பண்ணுவாங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் வலைப்பேச்சு அந்தணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அஜித் அரசியலுக்கு வந்துருவாரு அப்படின்னு திமுக பயந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க. அது நிச்சயமா உண்மையா? இல்லை, அஜித் வருவார்னு நான் தீர்மானமாக சொல்லலை. அவரை வர சொல்வதற்கான ஒரு முயற்சி இங்கே நடக்குது. தானாக உசுப்பேற்றி விடுறாங்க. எப்படி விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர் வருவார் அப்படிங்கிறது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு அரசியலில் விஜயினுடைய ரோல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 2 திராவிட கட்சிகள்லேருந்து ஒரு பெரும் கூட்டம் விஜயை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அங்கே அவங்களுடைய வாக்கு வங்கியை சரிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் விஜய்க்கு எதிராக அஜித்தை இறக்கணும்னா அந்த சண்டை அவங்களுக்குள்ளே போயிடும். ரசிகர்கள் சண்டையாக அது மாறி இது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குல்ல. அரசியல் கணக்குகள் தனி தானே எப்போ. கண்டிப்பாக. ஸோ அதனால் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், ஈவிகே இளங்கோவன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அஜித் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அஜித் அரசியலுக்கு வரணுங்கிறாரு. ஸோ இப்போ இல்லாத ஒரு ஆசையை அவர் மனசில் இவங்க உருவாக்குறாங்களோன்னு நமக்கு தோணுது. இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கு. ஆனால் ஏற்கனவே அஜித் சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த அரசியல் எல்லாம் உடன்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே சினிமாக்காரர்கள் சொல்லுவது நீங்கள் நீரில் தான் எழுதணும். அவங்க எப்போவுமே அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு 3 மாதம் கழித்து அவங்களே அதை மாற்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் காலகாலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால் அஜித்தினுடைய தீவிரமான எதிரிங்கிறவர் விஜய் தான். நாளைக்கு விஜய்க்கு ஒரு மரியாதை இங்கே கிடைக்கும் பொழுது அது ஏன் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் அஜித். ஸோ அதனால் ஒருவேளை விஜய் வந்துட்டாரேன்னா அவர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அவருடைய மனநிலைக்கு, அவருடைய ஸ்டைலுக்கு, அவர் இந்த அரசியல் அவருக்கு எப்போவுமே ஒத்து வராது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அவர். ஸோ அதனால் ஒருவேளை நமக்கு செட் ஆகாதுன்னு இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். சீமானும் விஜயும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. புஷி ஆனந்த் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, எங்களுடைய ஆதரவும் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேர்களுடைய பல மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்படி அவங்க என்ன பேசி இருப்பாங்க? என்ன பேச போகிறாங்க? அரசியல் தான் பேச போகிறாங்க. ஒரு காலத்தில் சீமான் விஜயை சந்தித்தது தன்னுடைய கதையை அவர்கிட்ட சொல்லி அவருடைய டேட் வாங்கணுங்கிறதுக்காக. பகலவன்னு ஒரு கதை ஒன்று வச்சுருந்தார் அவர். தானு தயாரிப்பில் விஜய் நடிப்பில் அந்த படத்தை எடுக்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு அடிக்கடி விஜய் அவர் சந்திச்சுட்டு இருந்தார். ஆனால் காலம் மாறி இன்றைக்கி சீமான் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக வந்துட்டார். இந்த பக்கம் விஜய் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக மாறிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவர்கள் சந்தித்து என்னத்தை பேச போகிறாங்க? அரசியல் தான் பேசுவாங்க.
இந்த சந்திப்பு அடிக்கடி நிகழுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து இப்போ பொதுவாக தெரியும், உளவுத்துறை வந்து இவங்க எங்கெல்லாம் போகிறாங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிரகிச்சிருவாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு அவங்க ஃபோன் பேசுகிறத வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க. அல்லது அவங்க வீடுகள்லேயே கூட ஈஸியாக எங்கேயாவது ஒரு மைக் இருக்கலாம், தெரியாது. அதனால் பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள் சில முக்கியமான முடிவுகளை காரில் போகும்போது எடுப்பாங்க. இது நீங்கள் கவனித்தா தெரியும், பல இடங்களில் அது நடக்கும். கலைஞரெல்லாம் வந்து சிஎம்மாக இருக்கும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கணும்னா அவர் பீச்சுக்கு போய் அந்த தலைவர்களோட உட்காந்து பேசுவார். ஏன்னா அங்கே தான் வந்து எங்கேயுமே மைக் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் காரில் ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஈசிஆரில் பேசிகிட்டே போகிறாங்க. ஒரு 1 hour 2 hours இந்த ட்ராவல் நடக்குது. அப்புறம் திரும்ப கொண்டு வந்து சீமான் வீட்டில் இறக்கி விட்டு போகிறாரு. இதெல்லாம் இப்போ சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. சரி, அப்படி வந்து ரொம்ப ஒருவருக்கு ஒருவர் அரசியல் பேசுகிற அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க. ஏன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமானுக்கு விஜய் ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? இந்த தேர்தலில் இப்போ ஒருவேளை விஜய் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார்னு வைங்களேன், நாளைக்கு ஒருடைய படம் 1-2 படங்கள் வர வேண்டியது இருக்குது. ஆமாம். இப்போ தனிப்பட்ட முறையில் அவர் தனியாக வந்து நம்மளோட மோதுறாருங்கிறது வேற. அவர் எதிர்காலத்தில் அரசியல் கருத்துக்களை என்னவா வைக்க போகிறாரு, மிதமாக வைப்பாரா, வேகமாக வைப்பாரா, வார்த்தைகளில் ஒரு லாவகம் இருக்குமா, அல்லது சீமான் மாதிரி பேசுவாரா, இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதை பொறுத்து தான் எதிர்வினை கிடைக்கும். ஸோ அதனால் இந்த சூழ்நிலையில் சீமானோடு சேர்ந்து ஒரு அரசியல் பண்ணும் பொழுது படத்துக்கே ஒரு பிரச்சனையாக மாறும்னு அவர் நினைக்கலாம். இன்னொன்று, இந்த தேர்தலில் எப்படியும் சீமான் வந்து தோற்கடிக்கப்படுவார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா எல்லா இடைத்தேர்தலிலும் ஆளுங்கட்சி ஜெயிச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். எப்பயாவது ரேராக எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு. இப்போ ஆனால் ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் நடக்குது. ஏன்னா இப்போ எடுத்துக்கிட்டா கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது 21 பேர் இறந்துட்டாங்க. இப்போ இதெல்லாமே ஆளுங்கட்சிக்கு வந்து சாதகமாக நிச்சயமாக அது ஒரு ரோல் பண்ணும், தேர்தலில் அது ஒரு ரோல் பண்ணும். ஆனால் நான் சொல்கிறது நேற்று முந்தா நாள் விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா விஜய் ஏன் வந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா, இந்த தேர்தலில் நிச்சயமாக சீமான் தோல்வியை தான் தழுவார், அது சந்தேகம் இல்லை. அப்போ விஜய் ஆதரவு கொடுத்து ஒருத்தர் தோக்குறாருன்னா விஜயினுடைய வேல்யூ குறையும். அப்போ இது வேண்டாம், இந்த இடைத்தேர்தலை விட்டுருவோம், நம்ம பொது தேர்தலில் இணைவோங்கிற மாதிரி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயினுடைய ஆதரவு வந்து இவருக்கு கொடுத்தா கண்டிப்பாக வந்து அதை சரிவை நோக்கி போகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கூட நம்ம வச்சுக்கலான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க மக்களவை தேர்தலில் அவருடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு கொடுக்கல. அப்போது வந்து நீங்களே ஒரு இதில் சொன்னீங்க, தன்னுடைய எதிரியை வந்து விஜய் வந்து தீர்மானிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து இவருக்கு இடைஞ்சலாக இருக்காதா அவருடைய படங்களுக்கு? இல்லை, அவருடைய படங்களுக்கு இடைஞ்சல்ங்கிறது இன்றைக்கி நேற்று வரல. அவருடைய படங்களுக்கு 2 திராவிட கட்சிகளுமே இடைஞ்சல் ஏற்படுத்தியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவருக்கு. நான் என்ன சொல்கிறேன், டேரிங்காக ஒரு படத்தை வந்து காலி பண்ணுறது இருக்குல்ல, நினச்சா பண்ணலாம். நினச்சா வந்து விநியோகஸ்தர்களையோ அல்லது தியேட்டருக்காரர்களையோ இந்த படத்தை நீங்கள் வாங்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா நடப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த அளவுக்கு திமுக போக மாட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் உடனுக்குடன் வந்து மக்கள் பிரதிபலிச்சுட்டே இருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களை. அப்போ இதன் பின்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வெளியில் தெரிஞ்சதுன்னா அது அவங்களுக்கே பேக்ஃபயர் ஆகும். அதனால் அந்த அளவுக்கு மோசமாக போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 2026 இதே நிலைமை தொடரும் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இன்றைக்கி இடைத்தேர்தலில் இருக்கிற ரிசல்ட் தானே 2026 வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஏன்னா நடுவில் ஒரு 2 வருஷம் இருக்குது. விஜய் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நிரூபிச்சிருவார். அன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் நம்ம கட்சிக்குள்ளே வந்திருக்காங்கங்கிறத ஒரு கணக்கு எடுத்துருவார். அது இல்லாமல் சர்வே இருக்குது. அது இல்லாமல் இந்த 2 வருடமும் இந்த ஆட்சி எப்படி நகரப்போகுதுங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அதில் வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சுக்குவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த உறுப்பினர்கள் அட்டை அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது அப்படியே நல்லா பலமாக வந்து வேகமாக வந்துச்சு, அப்படியே சரிவை நோக்கி போயிடுச்சுல்ல இப்போ வரைக்கும். அதில் நான் இன்னொரு கிளாரிட்டியாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஒரு ஆப் ஒன்று அவங்க உருவாக்குனாங்க. அந்த ஆப்பில் வந்து யார் வேணாலும் தன்னை உறுப்பினராக பதிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி அது சொல்லியிருந்தாங்க. அதில் நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்துட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு அடையாள அட்டை நீங்கள் கொடுத்துட்டு பதிவு பண்ணிக்கலாம். இதில் வந்து 50 லட்சம் பேருக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்காத ஒரு எண்ணிக்கை அது. இப்போ நீங்கள் அதை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 50 லட்சம் பேருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே ஊருக்கு ஊர் வந்து தொண்டர்களை சேர்க்குற ஒரு பணி ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்தந்த மாவட்டத்தில் கிளை கழகத்துலலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு.
அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, அதை ஸ்டாப் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போ இந்த ஆப் வந்து ஒரு ரோல் பண்ணிடுச்சுன்னா நாளைக்கு இவன் வந்து மக்களை சந்திக்க மாட்டான். இவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு அரசியல் பண்ணுவான். இவன் போய் மக்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிற ஒரு விஷயம் நடக்கும். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் ஆப் வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருங்க. இதற்கப்புறம் மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து உள்ள நேரடியாக சேருங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதையொட்டி மற்ற வேலைகள் நடந்துட்டு. இப்போ தொல் திருமாவளவன், சீமான் அவர்கள், எடப்பாடி அவர்கள், தாவேகா கட்சி இவங்க எல்லாம் ஒன்றிணைந்து வந்து சேர்ந்தாங்கன்னா 2026 வந்து இவங்க கூட்டணியாக சேர்ந்து போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சமூக வலைதளங்களில் தகவல் பரவிட்டு இருக்கு. இது உண்மையாக இருக்குமா? இல்லை அதில் 100% பொய் அது. ஏன்னா இதில் வந்து அதிமுக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. சீமான் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம்னு நினச்சிருந்தா அது என்னைக்கோ வச்சிருப்பார். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அது நடந்துச்சு. அன்னைக்கு வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதி, ஈழம் தொடர்பாக சில வாக்குறுதிகளை அவங்க கொடுக்குறாங்க. அதன் காரணமாக அவர் கூட்டணி வைக்கிறார். அதற்கப்புறம் வந்து திராவிட கட்சிகளோடு கூட்டணியே இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். இன்றைக்கி அவர் வந்து சீமான், விஜய், தொல் திருமாவளவன் இவங்க சேர்றதுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தொல் திருமாவளவனும் அவரோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, ஆனால் அவர் வந்து திமுகவுக்கு வந்து புரட்சி பேரணியை முப்பெரும் விழாவில் பேசியிருக்காரு. தொல் திருமாவளவன் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. இல்லை அதெல்லாம் ஓகே. அரசியலில் வந்து என்ன வேணாலும் நடக்கும். இப்போ திராவிட ஆட்சியை என்றைக்குமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே பேசுவாங்கங்க. உங்களுக்கு தெரியாதா, நம்ம எவ்வளோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அதை வந்து உருவாக்கும். கண்டிப்பாக. நீங்கள் பாருங்கள், மூன்றாவது அணின்னு ஒன்று உருவாக்குனாங்கல்ல, அதில் திருமாவளவனுடைய பங்கு எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்துச்சு. ஸோ அப்போ விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு அவங்க அவருக்கு பின்னால் இருப்பதற்கு தயாராக இருந்தவங்க தானே இவரும் வைகோவும். கண்டிப்பாக. அப்போ ஒன்று நடந்துச்சு இல்லையா? ஸோ அது மாதிரி மேடையில் பேசுவதுங்கிறத நம்ம முழுக்க எடுத்துக்க முடியாது. கொள்கைகள்லாம் இருக்கலாம். பட் நாளைக்கு இதே கொள்கையோட விஜய் வராருன்னு வைங்களேன். இப்போ நாளைக்கு வந்து தமிழக மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கொள்கையோடு இவங்க ஒத்து போகிறாங்கன்னு வைங்களேன், ஏன் வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடாது? ஸோ அதெல்லாம் இருக்குது. இன்னொன்று, இப்போ விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கும்போது உங்களுக்கு கூடுதல் சீட்டு கிடைக்கும். இப்போ திமுகவோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா, ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது, இப்போ கம்யூனிஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே போய் தொகுதி கேட்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி தான் கொடுப்பாங்க, இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுப்பாங்க. ஆனால் அது வந்து இந்த பக்கம் வரும்போது அதிக தொகுதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கி இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தானே. இப்போ சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தொல் திருமாவளவன், சீமான் அவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. அப்போது தெலுங்கு தேசத்தினுடைய ஆதரவு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவர்களுக்கு குறிப்பிட்டு விஜய் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாரா? இல்லை அப்படி கிடையாது. பொதுவாகவே இங்கே இருக்கிற நடிகர்கள் பலருக்கு தெலுங்கு திரையுலகத்தோட ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோட ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா இவங்க படம் எடுக்க போகிறதே பெரும்பாலும் ஹைதராபாத்தில் தான். அப்போ அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்கள், இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்காருன்னு வைங்களேன், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய ஹீரோ வராரு, ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு டின்னர் கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போகலாம் அப்படின்னு போகும்பொழுது ஒரு பழக்கம் ஏற்படும். இப்போ ஒன்றும் இல்லை, ஆந்திராவிலேருந்து ஒரு ஹீரோ இங்கே வராருன்னு வைங்களேன், இங்கே முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் வந்து ஒரு விருந்து கூப்பிட மாட்டாங்களேன்னா, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். இப்போ இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பேரப்புள்ள வந்து ராம்சரனுடைய ரசிகனாக இருப்பான். அவன் சொல்லுவான், தாத்தா வந்து அவரை கூப்பிடுங்க தாத்தா அப்படிங்கும்போது பேரப்பிள்ளைக்காக ஒரு விஷயம் நடக்கும். இதுதான் வந்து இரு மாநிலங்கள்லேயும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க அவர் வெற்றி பெறும் பொழுது அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் நாகரிகத்தின் அடிப்படையில் நடக்கிறது. இப்போது மாநாடு வந்து கண்டிப்பாக இப்போ நடக்கும் அப்படின்னு இன்னும் ஒரு மாதங்களோ இல்லை ஒரு 2 மாதங்களுக்குள்ளேயே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது விஜயனுடைய பிறந்தநாள் 50வது பிறந்தநாள் வரப்போகுது. இதில் அவங்களுடைய ஏன்னா கட்சியினுடைய பெயர்கள் மட்டும்தான் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னும் கொள்கைகள், கோட்பாடுகள், கோரிக்கைகள் எதையுமே அவங்க வைக்கல. இப்போ இதில் வந்து அதை வந்து வெளிப்படுத்துவாங்களா? அதுக்கான பிறந்த நாளுக்கு பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே அவங்க மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, கோட்டு படம் ரிலீஸுக்கு பிறகு தான் நான் தீவிர அரசியலில் இறங்குவேன், அது வரைக்கும் வந்து தீவிர அரசியல் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார். அதனால் மாநாடுங்கிறது அக்டோபரில் தான் நடக்குது. செப்டம்பரில் இந்த படம் வந்துடும். அதுக்கப்புறம் அக்டோபரில் தான் மாநாடு. அது வந்து திருச்சிங்கிறாங்க, திருநெல்வேலிங்கிறாங்க, பல தகவல்கள் வரும். விஜய், சீமான் இவர்களுடைய கூட்டணி இணைஞ்சா இதில் வந்து முதல்வர் வேட்பாளர் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி. ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து இவங்க பேசுகிறத பார்க்கும் பொழுது எனக்கு சீமான் ஒரு படி இறங்கி வந்திருக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் பொதுவாகவே நாளைக்கு வந்து ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா 8% விட அதிகமாக நிச்சயமாக விஜயனுடைய கட்சி வாங்கும்.
எல்லா தொகுதிகள்லையுமே குறைந்தது அவங்களுக்கு ஒரு 15% ஓட்டாவது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது அதிகமாகலாம் தெரியாது. நான் என்னுடைய யூகத்தில் ஒரு 15% வாக்கு அவருக்கு போகிறதுக்கு இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து விஜய் ரசிகராக இருக்கார். அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்னா அதே வீட்டில் இன்னும் மேலும் 2 ஓட்டுகளை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ரோல் பண்ணுவார். அப்போ இந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நீங்கள் கணக்கிட்டாலே சீமான் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கு. அப்படின்னா சீமான் விஜய் கூட்டணி சேர்ந்தால் விஜய் தான் வந்து நிச்சயமா. இல்லைன்னா எதுக்கு அவர் வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை சீமானோட இணைக்க போகிறார்? இப்போ அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. சீமானு கூட இருக்கக்கூடிய இளம் வயதினர் எல்லாருமே முக்கியமாக சொல்ல போனால் அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே விஜயனுடைய ரசிகர்கள் தான். அதனால தான் சீமானுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து ஓட்டு அதிகமாக விழுந்துட்டுருக்கு. அதனால தான் வந்து சீமான் விஜய் கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போகுது. இல்லை சீமானுடைய தம்பிகள் எல்லாருமே சித்தாந்தத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கிறவங்க. நீங்கள் யாரை பார்த்தாலும் கொஞ்சம் அரசியல் அறிவு அவங்களுக்கு இருக்கும், தெளிவாக இருக்கும். விஜய் ரசிகர்கள் பாதி பேர் விசிலடிச்சா குஞ்சுகள். அது நீங்கள் வந்து அவங்களுக்கு 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. ஆனால் அரசியல் புரிதல் இருக்கான்னா பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. ஒரே பார்வை விஜய் 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 அவ்வளோதான். தியேட்டரில் போய் விசில் அடிக்கிறதுக்கு பதிலாக வாக்கு சாவடியில் போய் ஓட்டு போட போகிறான். இது 2 தான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். ஆனால் விஜயின் ரசிகர்கள் மாதிரி சீமானின் தம்பிகள் கிடையாது. இவங்க வந்து சீமானுக்காக வந்தவர்கள், சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்தவர்கள். அதனால் வந்து இவங்க நாளைக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு அங்கே ஓடிட மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. சீமான் வந்து பயந்து போய் விஜயோட சேர்றாரா அப்படின்னு கேட்டிங்க. அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கூட்டணி கணக்கு தான். இப்போ நம்ம தனியாக நின்று போராடுவதை விட விஜய் மாதிரி செல்வாக்கான ஒரு நடிகரோடு சேரும் பொழுது நமக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக ஏற்கனவே மாறிட்டோம். எம்எல்ஏக்கள் சில பேர் வருவாங்க, நம்ம சட்டமன்றத்துக்கு போகலாம், நாம் நினைச்சதை செய்யலாங்கிற கணக்கு தான் அது. இப்போ வரைக்குமே தனித்து தான் வந்து செயல்பட்டு இருக்காரு சீமான் அவர்கள். அப்போ வந்து ஏன் வந்து விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அவருக்கு முதல்வர் சீட்டில் உட்காரணுங்கிற ஆசையினால தானே அவர் வந்து கூட்டணி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இல்லை முதல்வர் சீட்டுக்கு அவர் ஆசைப்படுறாரு, அது வேற. நான் வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன்னு பல திட்டங்களை அவர் அறிவிக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஒரு கட்சி வெற்றி பெறுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது தன் மனதிற்கு இணக்கமான, தன்னுடைய கொள்கைக்கு இணக்கமான ஒருத்தர் வரணும் கூட. ஆனால் அந்த கொள்கைகள் வந்து இவருடைய கொள்கைகள் கண்டிப்பாக விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் விஜயனுடைய கொள்கைகள் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா? தாவேக்காவுடைய கொள்கைகள் அவருக்கு தெரியாது. இன்னும் தாவேக்கா இன்னும் அறிவிக்கவே இல்லை. கொள்கைகள் தெரியாது. அதை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ தொடர்ந்து இவங்க சந்திக்கும் பொழுது, தம்பி உன்னுடைய லட்சியம் என்ன, உன்னுடைய கனவு என்ன, நீ வந்து எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கேன்னு கேட்பார்ல. இவருக்கு என்ன ஒரு கொள்கை இருக்கோ, இவருக்கு என்ன ஒரு கோட்பாடு இருக்கோ, அதே மாதிரி விஜய்க்கும் இருக்கும்ல. அப்போ ரெண்டும் ஒரு புள்ளியில் சேரும்போது தான் அந்த கூட்டணியே நடக்கும். ஒருவேளை இப்போ பேச்சுவார்த்தையிலேயே இல்லைண்ணே நான் வந்து காங்கிரஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் காங்கிரஸோடு தொடர்ந்து ட்ராவல் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு வைங்களேன், நிச்சயமாக சீமான் அந்த கூட்டணியில் இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய ஒரே எதிரியாக காங்கிரஸ் தான் அவர் பார்க்குறாரு. 2வது எதிரி தான் பிஜேபின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கார். முதல் எதிரி காங்கிரஸ் தான். ஏன்னா என் ஈழத்தில் என் இனத்தை கொண்ட ஒரு கட்சி அது அப்படிங்கிறத ஆரம்ப காலத்துலேருந்து அவர் பேசிகிட்டு இருக்கார். அப்போது விஜய் எங்கே பிடிவாதமாக இருக்காருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியணும். ஒருவேளை நான் காங்கிரஸ் தேசிய அரசியலில் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நானும் என் கட்சியிலேருந்து எம்பிக்களை நிற்க வச்சு டெல்லிக்கு அனுப்புவேன், நான் காங்கிரஸோட கூட்டணி வைப்பேன்னு அவர் சொன்னார்னா வேறு வழி இல்லை, அவர் விலகி தான் ஆகணும். இப்போது நடிகர் விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆரை போல அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய செல்லூர் ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்ஜிஆரை போல தான் விஜய் இருப்பாரா? எம்ஜிஆர் காலங்கிறது வேறங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் இனிமே வந்து ஜெயிச்சு இந்த மக்கள் செல்வாக்கை பெறுவதுங்கிறதெல்லாம். ஆனால் ஏடிஎம்கேல இருக்கிற அவரே சொல்லியிருக்காரு. அவரை வந்து ஆரம்பத்துலேருந்து ஏடிஎம்கேவில் என்னவா வச்சுருக்காங்க, மக்கள் என்னவா பார்க்குறாங்கங்கிறத நான் உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம சீரியஸாக எப்போவுமே எடுத்துக்க முடியாது. அவர் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பார். வேறு அமைச்சர்கள் பேசுனாங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இவர் சும்மா ஏதாவது உணர்வார். அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேவோட தாவைக்கா வந்து அவங்களோட கொள்கைகளை அறிவித்ததுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்க வந்தால் நாங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, நிச்சயமாக அதிமுகவோடு விஜய் கூட்டணி வைக்கவே மாட்டார். ஏன்னா அவருடைய ஒரே சித்தாந்தம் என்னென்னா 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நம்ம வரணுங்கிறது தான். ஏன்னா 2 பேராலும் பாதிக்கப்பட்டவர் அவர்.
ஒரு பக்கம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவருடைய படத்தை முடக்குவதற்கான முயற்சி நடந்துச்சு, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் படத்தை முடக்குவதற்கான அப்படின்னா தனக்கு இடையூறு கொடுத்தவங்க கண்டிப்பா ஆட்சியில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, பழி வாங்குறதுக்காக தான் விஜய் அரசியலுக்கு வந்தாரு. எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, ஒருத்தரை சீண்டிக்கிட்டே இருந்தால் தான் அவருக்கு ஒரு கோபம் வரும். உன்னுடைய பதவியை வச்சு தானே என்ன நீ சீன்ற, உன் பதவிக்கே நான் வந்தேன்னா நீ என்ன பண்ணுவாங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல, அதுதான் ஒரு அரசியலுக்குள்ளேயே கொண்டு வருது. அப்படின்னா பழிவாங்கும் எண்ணத்தோட தான் விஜய் வந்து இருக்கலாமே, கட்சிக்காக வராரு, மக்களுக்காக வரல. பாஞ்சாலி சபதம் காலத்திலேருந்து பழிவாங்கல் தான் மெயின், எப்பவுமே புராணங்கள்லையும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி. இப்போ சீமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுகவோட வந்து பணம் வாங்கிட்டு தான் பிழைப்பு நடத்துறாரு, இவர் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக கூட்டணி சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கணும் சமூக வலைதளங்களில் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இது வந்து கண்டிப்பாக விஜய்க்கு தெரியாதா? இல்லைங்க, சமூக வலைதளங்களில் பேசுகிறதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு நம்ம நடக்கணும்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து முன்னாடி வைக்க முடியாது. அதனால் அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து தூரம் வச்சுட்டு நம்மகிட்ட எப்படி இருக்கார் அவர், அவ்வளோதான். அதை ஒட்டி தான் அவங்களுடைய நீண்ட நாள் பயணமாக அது ரொம்ப குறுகிய கால பயணமாங்கிற முடிவுக்கு வர முடியும். பட் விஜய் வந்து கிட்டத்தட்ட சீமானை புரிந்தவராக இருக்கார். ஏன்னா ஆரம்ப காலத்திலே நான் பார்க்குறேன், இன்னைக்கு நேரத்தில் கத்தி படம் வெளியாகிற காலத்தில் முன்பே வந்து ஒரு பகலவன் கதையை அவர்கிட்ட சொல்ல போனவர். அப்போலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்குது. இப்போ அந்த கதைக்கான முடிவை வந்து விஜய் எடுக்கலையா? இல்லை, அப்போ வந்து பாருங்களேன், சீமானுக்கு ஏன் படம் கிடைக்கலங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவர் வந்து ஈழப் பிரச்சனைக்காக பேசிட்டு சிறைக்கு போனது தான். ராமேஸ்வரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது, அங்கே வந்து சீமான், அமீர், சேரன் உட்பட்ட பல பேர் பேசுகிறாங்க. இவங்க எல்லாமே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணப்பட்டு உள்ளே போகிறாங்க. அதற்கு அப்புறம் சீமானுக்கு படம் கொடுக்க இங்கே வந்து முக்கிய நடிகர்கள்லாம் பயப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாம் இவருக்கு கால் ஷீட் கொடுத்து ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்து வாங்க உள்ளே போகலான்னு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அந்த படம் பாதியிலே கிடக்கும், அப்போ எல்லாமே முடங்கி போகும். அதனால் இவருக்கு நம்ம தேதி கொடுக்கக்கூடாதுங்கிறதுல பல பேர் உறுதியாக இருந்தாங்க. சிலம்பரசன் கூட அவருக்கு டேட்டு கொடுக்குறதா சொல்லி கடைசியில் டேட்டே கொடுக்கல. என்ன காரணம்னா சீமானுடைய தீவிரமான அரசியல் தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் வச்சார், நம்ம சினிமாவில் மூட்டையை கட்டி வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு முழுக்க முழுக்க அரசியல் பக்கம் வந்துட்டார். எனக்கு தெரிந்து நீண்ட காலமாக அவர் விஜய்க்கு வந்து தன்னார்வத்தோடு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கார். விஜய் அதை விரும்புகிறாரோ விரும்பலையோ, அண்ணன் எனக்காக பேசுங்கன்னு சொல்கிறாரோ இல்லையா, அதெல்லாம் சீமான் எதிர்பார்த்ததே கிடையாது. எப்பெல்லாம் விஜய்க்கு ஒரு பிரச்சனை வருதோ முதல் குரல் சீமான்கிட்ட தான் வரும், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம. ஒருவேளை அது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுதே என்னமோ தெரியல. 2026ல் விஜய் ஆட்சிக்கு வரலன்னா அரசியலை விட்டே போயிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கே, அது உண்மையா இருக்குமா? நிச்சயமா. ஏன்னா நடிகர்கள்ங்கிறவங்க வந்து தொட்டா சினிங்கி தான் எப்பவுமே. போராட்ட குணம்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அவங்களுக்கு. எப்பவுமே வெற்றியை பார்த்தவங்க. எப்படி சொல்ல முடியும்? நம்ம வந்து எல்லாருமே மக்கள் வந்து எம்ஜிஆரையும் பார்த்துருக்காங்க, விஜயகாந்த் அவர்களையும் பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து ஒரு நடிகர்கள் தானே. இல்லை, நடிகர்கள் தாங்க. எம்ஜிஆர்கிட்ட இருந்த காலகட்டம் வேறு, அவருடைய டோட்டலாக நீங்கள் நடிகர்கள்ங்கிற லிஸ்ட்டில் எம்ஜிஆர் வைக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு மக்கள் அவர் மீது வச்சுருந்த அன்பு, அவர் திராவிட இயக்கத்துக்காக ஆற்றிய பணி. அவர் கட்சி ஆரம்பித்து நாளைக்கு வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து நாளைக்கு ஆட்சிக்கு வரல. இந்த திமுக பாரம்பரியத்தில் அவர் எத்தனை வருடமாக போராடினாருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் விஜய் போன்ற நடிகர்கள் அப்படி இருப்பாங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். அவங்களுக்கெல்லாம் வந்து வெற்றியை மட்டுமே பார்த்தவங்க. அவங்க ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து அவங்க அப்பா வளர்த்தாரு, சில தோல்விகளை சந்திச்சாருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துலையே இருக்கார். அந்த இடம் வந்து அதை பார்த்து பார்த்து பழகினவங்களுக்கு அரசியல்லையும் அந்த இடம் வேணும்னு எண்ணம் வந்து கட்டாயமாக இருக்கும். நாளைக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னா தொடர்ந்து இங்கே போராடுகிற குணம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது. கண்டிப்பா விஜய்க்கு போராட்ட குணம் இல்லை அப்படிங்கிறத வந்து வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் சர்க்கார் படத்துல வந்து அத்தனை பேரை வந்து நியமனம் பண்ணிட்டு எனக்கு வந்து முதல்வர் பதவிக்கு மேல ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி விலகி போயிடுவாரு. அந்த மாதிரி வந்து எனக்கு அரசியல் மேலே ஆசை இல்லைன்னு போயிடுவாரோ? சினிமாவில் வந்து அவருக்கு 200 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க தயாரிப்பாளர்கள். முதல் இடத்துல இருக்கார் அவர். அதை விட்டுட்டு அங்கே போகிறாரு. ஒருவேளை அங்கே நினைத்தது நடக்கலைன்னா திரும்ப சினிமாவுக்கு வந்து தானே ஆகணும். அதனுடைய பிழைப்பை வந்து அடுத்தது நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். நிச்சயமாக, வேறு வழி. உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களோட செலவிட்டமைக்கு நன்றி. நன்றி.